பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுடைய அலுவலகம் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில தகவல்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நாட்டில் தற்பொழுது மோசமான காலநிலை நிலவி வருகிறது. இதில் ஏராளமான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே பாதிப்புகளினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நிதி மோசடி சம்பந்தமாக 2 முக்கியமான சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. நீங்கள் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான 2 மோசடி சம்பவங்கள் இலங்கையிலே பதிவாகி இருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரம், கரம்போட் சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 31ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நாட்டில் தற்பொழுது மிகவும் மோசமான காலநிலை நிலவி வருகின்றது. கடும் காற்றும் கடும் மழையும் என நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மோசமான காலநிலை நிலவி வருகின்றது. குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பகுதிகளில் மோசமான காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கொழும்பு நகரத்தில் கிராண்ட் பாஸ் பகுதி உட்பட பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து தடையை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் வீடுகள் மேல விழுந்தும் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. கொழும்பு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பேர் இதால காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் பம்பலப்பிட்டி போலீஸ் நிலையம் காவல் நிலையத்தினுடைய கூரை காற்றிலே அடித்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே வேளையில் மருதானை தொடருந்து நிலையத்தினுடைய கூரைகளும் காற்றிலே அடித்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்து வரும் 36 மணி நேரங்களுக்கு இந்த மோசமான காலநிலை இருக்கும் என நேற்று மாலை தகவல்கள் வெளியாகி இருந்தன. எனவே அதில் சில மணித்தியாலங்கள் இப்ப குறைஞ்சிருக்கும். இருந்த போதிலும் கூட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்ற அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் முக்கியமானது. முடிந்த வரைக்கும் அனாவசியமாக வெளியில் போவதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்று சொன்னால் மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுது எனும் போது மிகவும் அவதானமாக இருக்கணும். அதே நேரம் பல பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டிருக்காம். ஒரு 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் தடை சம்பந்தமாக 50,000 முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஏரியாலையும் மின் தடைப்படைக்குள்ள ஆக்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தானே, அந்த மாதிரி 50,000 முறைப்பாடுகள் கிடைச்சிருக்காம் 24 மணி நேரத்தில் என்று சொல்லப்படுகிறது. அதேவேளை மலையகத்துக்கான ரயில்வே சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக நாட்டில் நிலவுகின்ற மோசமான காலநிலை காரணமாக பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுடைய மட்டக்களப்பு அலுவலகம் நேற்று முற்றுகையிடப்பட்டு தோண்டி கிண்டி கிளறியெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னமும் முற்றுகை தொடர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் விசேட அதிரடி படையினர் ஆகியோருடைய கட்டுப்பாட்டின் கீழே அந்த அலுவலகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த அலுவலகத்தில் என்ன விதமான விடயங்கள் கண்டெடுக்கப்பட்டன அல்லது தோண்டி எடுக்கக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டன என்று சொல்லி இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை. ஏனென்று சொன்னால் இன்னுமே அந்த நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்று சொன்னால், யார் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த அலுவலகம் இப்ப தோண்டப்படுகிறது என்றுதான். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக பிள்ளையான் கொடுத்த தகவலாக இருக்காது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டு இப்போ 1 மாசத்துக்கு மேலே ஆக போகுது. எனவே இவ்வளவு காலமும் சொல்லாத தகவலை இப்ப சொல்லி இருப்பாரா என்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். எனவே அவர் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையானுடைய உதவியாளராக இருந்த ஆசாத் மௌலானா என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால், நான் இலங்கைக்கு வரமாட்டேன், நேரடியாக வரமாட்டேன், ஆனால் வீடியோ கால் மூலம் நான் உங்களுக்கு சாட்சியங்கள் சொல்றேன், தகவல்கள் தாரன். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையான் சம்பந்தமாக என்னிட நிறைய தகவல்கள் இருக்குது, இதுவரைக்கும் வெளிவராத தகவல்கள். எனவே அந்த தகவல்கள் எல்லாத்தையும் வீடியோ கால் மூலம் சொல்லலாம் என்று சொல்லி ஆசாத் மௌலானா சொல்லியிருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவருடைய அந்த வீடியோ கால் இடம்பெற்று அவர்தான் அந்த தகவல்கள் எல்லாத்தையும் சொன்னாரோ என்றது இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே ஆசாத் மௌலானா கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த ஒரு முற்றுகை இடம்பெற்றிருக்கலாம் என சொல்லப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் மிக விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவையில் மாற்றம் பெறப்போகிறது, பிரதமர் ஹரணியை மாற்றப் போகிறார்கள் எல்லாம் நிறைய செய்திகள் வந்தது. பிறகு அரசாங்கம் அடியோட மறுத்திருந்தது. இல்லை எந்த விதமான மாற்றம் இருக்காது, இப்ப இருக்கிற அதே அமைச்சர்கள் தான் அப்படியே தொடர்ந்து இருப்பார்கள், அதே போல பிரதமர் ஹரணி அவர்கள் தொடர்ந்தும் தன்னுடைய பதவியில் இருப்பார் என்று சொல்லி அரசாங்கம் அந்த ஊகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்று வச்சிட்டது. இருந்தாலும் கூட ஊடக பிரதி அமைச்சராக ஒரு புதியவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் இப்ப ஊடக
ஊடக அமைச்சராக இருப்பவர் சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய நலிந்த ஜெயதிச. அவருக்கு வந்து இப்போ வேலைப்பளு அதிகமாக. ஏன்னு சொன்னால் ஒரு பக்கம் சுகாதாரத்துறையையும் கவனிக்கணும், பிறகு ஊடகத்துறையையும் கவனிக்கணும். அதுக்கு பிறகு வந்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பு நடத்தணும். அதில் ஊடகவியலாளர்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும். இந்த மாதிரி அவருக்கு ஓவர்லோடு என்று சொல்லி இப்போ ஊடகத்துறைக்கு மட்டும் ஒரு பிரதி அமைச்சர் ஒருவரை நியமிப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக உள்ளக வட்டாரங்களில் இருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஒருவர் வெள்ளவாய பகுதியில் பதுங்கி இருக்கிறார் என்று சொல்லி போலீஸுக்கு வந்து தகவல் கிடைக்குது. அப்போ வெள்ளவாய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு போலீஸ் டீம் ஒன்று அதிரடி நடவடிக்கையில் இறங்கி அந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து சுற்றி வளைக்கிறார்கள். நிறைய போலீஸ் போய் சுற்றி வளைச்சோன்னே நடுவில் பார்த்தா அவர் பதுங்கி இருக்கிறாராம். அவர்கிட்ட பேர் வந்து சம்பத்குமார் சுத்தான்னு சொல்கிறதாம். பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னனாம். அவர் வந்து ஏராளமான ஆட்களை வச்சு நிறைய போதைப் பொருளை கடத்தினார் என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ போலீஸ் டீம் போய் சுற்றி வளைச்சோன்னே அவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் ஒரு கூரிய ஆயுதத்தால் கத்தியாக இருக்கலாம் சிலவில், அதால் ஒரு போலீஸுக்கு வந்து குத்தி இருக்கிறார். அதாவது நிறைய போலீஸ் வந்து சுற்றி வளைக்கும் போது ஒரு போலீஸுக்கு கத்தியால் குத்தி என்ன பிரயோசனம்? அவ்வளோதான் அவைக்கு அறிவு. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் மற்ற போலீஸ் வந்து ஆளுக்கு முழங்காலு கீழே சுட்டு ஆளை காயப்படுத்தி கீழே விழுத்தி போட்டு கைது செய்து கொண்டே ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கணும். இனி மேலதிக விசாரணைகள் இடம்பெறும் என்று சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய போலீஸ் சுற்றி வளைக்கைக்குள்ள வேற வழி இல்லாட்டி கையை எழுதி கொண்டு சரணடைகிறத விட்டுட்டு தேவையில்லாமல் கத்தியை காட்டி சூடு வாங்கி அதுவும் முழங்காலுக்குள்ள சுடைக்குள்ள வந்து எலும்பில் பட்டிருக்கணும். இன்னும் 2 நாள் கழித்து அவர் நடக்கைக்குள்ள அவருக்கு தெரியும் என்ன வலிக்கும் என்று சொல்லி ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்ததாக பண மோசடி சம்பந்தமாக 2 தகவல்கள் இருக்குன்னு சொன்னால் தானே, அதில் முதலாவது தகவலை பார்ப்போம். அதாவது கடுவலை என்று சொல்லி இடம் இருக்குதானே, அந்த கடுவலை என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க வங்கி, எந்த வங்கி என்று சொல்லி பேர் விவரங்கள் வழியாக ஒரு அரசாங்க வங்கி, அதில் வேலை செய்கிற ஒரு கணக்காளர் எக்கவுண்டனே ஏமாந்து போயிட்டார். எப்படி ஏமாந்தவர் என்று சொன்னால், அந்த எக்கவுண்டனுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பெண் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறா, இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் காசு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 10% வட்டி தருவோம், உடனேயே தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் வாட்ஸ்அப்பில். இவர் என்ன செய்கிறார், அவள் சொன்ன அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து 30,000 ரூபா போட்டுக்கார். போட்டு ஒரு 2-3 மணித்தியாலம் கழித்து பார்த்தா 33,000 ரூபா வந்திருக்காம அவருக்கு. 3,000 ரூபா வட்டி, 10% வட்டி, எனவே 33,000 ரூபா வந்திருக்குது. இவர் பார்த்தார், இது நல்லா இருக்கு, இன்னும் நிறைய காசை போட்டு 10% வட்டியை உழைச்செடுத்து பணக்காரனாகும் என்று சொல்லிப்பட்டு என்ன செய்யக்காரன்னு சொன்னால், இந்த சம்பவம் நடந்தது இந்த மாதம் 28ஆம் தேதி. மறுநாள் 29ஆம் தேதி அவர் வேலை செய்கிற பேங்குக்கு போயிட்டு அந்த பேங்கில் இருந்த காசு 1,35,00,000 ரூபா, 1,35,00,000 ரூபாவை எடுத்து அந்த பெண் சொன்ன அக்கௌண்ட் நம்பர்ஸுக்கு வேற அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தவாம். பிரைவேட் பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ் என்று சொல்லி வேற பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கிறாவாம். எல்லாத்துக்கும் பிடிச்சி அனுப்பிக்கார். 10% வட்டி வரும், 10% வட்டி வரும் என்று சொல்லி கடைசியாக கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்குது. போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டுது. போலீஸுக்கு எப்படியோ தகவல் கிடைச்சு, அல்லது அந்த பெண் மூலமாக தகவல் கிடைச்சதா என்ன ஏதுன்னு தெரியல, எப்படியோ தகவல் கிடைச்சு மாட்டுப்பட்டு போய் இப்போ போலீஸ் வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருது. இந்த சம்பவம் நடந்தது கடுவலை என்ற இடத்துல. பாருங்க, ஒரு வங்கியில வேலை செய்கிற அக்கௌண்டனுக்கே அறிவில்லை என்று சொன்னா, பொதுவாக வந்து சாதாரண பொதுமக்கள் ஏமாந்தா பரவாயில்லை, பேங்க்ல வேலை செய்கிற ஒரு அக்கௌண்டனுக்கே 10% வட்டிக்கு ஆசைப்பட்டு கண்ட பேங்க் நம்பருக்கு வேணா அது காசை போடுவானா? அப்படி போட்டு இப்போ பிடிச்சி போய் உள்ளுக்குள்ள இருக்கிறார். இனி மேலதிக விசாரணைகளுக்கு பிறகு முழுமையான விவரங்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த சம்பவம் என்னென்று சொன்னால், நேற்று மே மாதம் 30ஆம் தேதி கொழும்பு நீதிமன்றத்தில் நீதிபதி தனுஜா லக்மாலி அவர்கள் முன்னிலையில் ஒரு கேஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவு இருக்குத்தானே, அந்த குற்றப்புலனாய்வு பிரிவில் வந்து நிதி புலனாய்வு பிரிவு இருக்குத்தானே, அதில் வேலை செய்கிற போலீஸ் சார்ஜன் ஒரு ஆள், அவர் புலனாய்வாளர், அவருடைய பேர் வந்து செனவிரத்தின. அவர் வந்து ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வரார், ஒரு ஆளை வந்து கைது செய்து கூட்டிக் கொண்டு வரார். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பிரைவேட் கம்பெனி ஒன்றினுடைய, அதாவது ப்ரோ கேர் என்று சொல்லப்படுற ஒரு பிரைவேட் கம்பெனியினுடைய டைரக்டர், இயக்குனர். அவரையும் கைது செய்து கூட்டிக் கொண்டு வந்தவை என்று சொன்னால், அவர் வந்து 100 கோடி ரூபாய்க்கு மோசடி செய்திருக்கார். எப்படி என்று சொன்னால், நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு பெற்றுத்தாரன். அதாவது ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளுக்கும் அவர் சொல்லியிருக்கார், 5 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் எங்களோட கம்பெனியால் உங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு நாங்கள் வேலை வாய்ப்பு பெற்று தருவோம், உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பெற்று தருவோம் என்று சொல்லி எக்கச்சக்கமான ஆட்களை வந்து ஏமாற்றி இருக்கிறார். ஒவ்வொரு தட்டையும் வந்து 5 லட்சம் ரூபாய் வேண்டியிருக்கார். அப்படியே வாங்கி சேர்த்து 100 கோடி ரூபாய்க்கு மோசடி செய்திருக்காராம். அதோட அது ஒரு பிரமிட் கம்பெனி
கம்பெனியாகவும் செயல்பட்டு வந்ததாம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து இப்போ பிரமிட் கம்பெனிகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரமிட் கம்பெனிகளில் வந்து நிறைய பேர் ஏமாந்திருக்கணும், எங்கடையாக்களும் ஏமாந்திருக்கணும். எனவே அதெல்லாம் வந்து இப்போ இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரியான வேலைகளுக்குள்ள வந்து யாரும் போகக்கூடாது. இந்த இவர் வந்து ப்ரோகேஆர் கம்பெனி வச்சிருந்த இந்த டைரக்டர் வந்து பிரமிட் கம்பெனியும் வச்சிருந்து ஆக்களுக்கு வேலைவாய்ப்பும் பெற்றுத்தரம் என்று சொல்லி 100 கோடி ரூபாவை சுற்றி இருக்கிறார். கடைசியாக வந்து பொலிசில் மாட்டுப்பட்டு இப்போ வந்து நேற்று நீதிபதி தனுஜா லக்மாலி உத்தரவிட்டிருக்கிறார். அவரை வந்து ரிமாண்ட் பண்ணி, அதாவது தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க சொல்லி மேலதிக விவரங்கள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், யாராவது உங்கள்கிட்ட வந்து திடீரென்று நிறைய காசு உழைக்கலாம், ஓவர் நைட்டில் வந்து பணக்காரராக வரலாம் என்று சொன்னால் தயவு செய்து நம்ப வேண்டாம். அப்படி யாருமே வர முடியாது. அப்படியான ஒரு சிஸ்டம் வந்து இந்த உலகத்தில் கிடையாது. லொட்ரி விழுந்தாலே ஒழிய மற்றபடி அப்படியான எந்த ஒரு சிஸ்டமும் உலகத்தில் கிடையாது. எனவே யாரும் ஏமாற வேண்டாம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். கரம்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கேலி சித்திரம். ஏன்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து கரம்போர்ட் தான் இலங்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பேசு பொருள். இந்த கரம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காய்கள் இருக்குது. அந்த காய்களை வந்து ஒரு கை வந்து அடிக்குது, வேகமாக அடிக்குது. அந்த கை வந்து சிவப்பு ஷர்ட்டு போட்டிருக்குது. எனவே அது யாருடைய கை என்றதை நீங்கள் ஊகிக்க முடியும். அதில் வந்து அடித்த அட்டியில் வந்து ஒரு காய் ஏற்கனவே விழுந்துட்டுது, மற்ற காய் வந்து விழுகிற கட்டத்துக்கு வந்துட்டுது, அதுவும் விழத்தான் போது விழுந்துட்டுது. அதோட மிச்ச காய்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது போய் விழுகிறதுக்கு. எனவே வரும் நாட்களில் ஏனைய காய்களும் விழுத்தப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.